நம்மகிட்ட இருந்த பீட்டா ஃப்ரைஸ் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி அழுக்காயிட்டே இருந்தது. இது வந்து ஒரு 1 ஃபீட் டேங்க். பீட்டா ஃப்ரைஸ் வந்து ரொம்பவுமே சின்னது இருந்ததுனால, நான் இது வந்து வீட்டுக்குள்ள வச்சு தான் வளர்த்திட்டு இருந்தேன். இப்போ வந்து ஃப்ரைஸ் நீங்களே பார்க்கலாம். ஒரு ஸ்டேஜுக்கு வளர்ந்துட்டாங்க. இதுக்கு வந்து இப்போ நான் வந்து பவுடர் ஃபிஷ் ஃபுட் வந்து குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுவும் ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் நெறைய குடுக்கலாம். அவுட் சைடு வைக்கலாம். அவுட் சைடு வச்சா இன்னும் நல்லா வளருவாங்க. ஸோ அதுக்கு நம்மகிட்ட இருக்கிற அந்த பிளாஸ்டிக் டப் எடுத்தாச்சு. அதில வந்து அக்வேரியம் பிளான்ட் வச்சிருக்கேன். ஸோ இந்த பிளான்ட் என்கிட்ட இருக்கு. நான் வைக்கிறேன். பட் இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க வைக்கணுங்கிறது கிடையாது. ஸோ பிளான்ட் வச்சு அதுக்கப்புறம் கீழ வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் போட்டுட்டேன். ஸோ ஸ்டோன்ஸ் போடலன்னா என்ன ஆகும்னா, வேஸ்ட் வந்து உங்களுக்கு செட்டில் ஆகாது. ஸோ தண்ணி அடிக்கடி கலங்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து சப்ஸ்ட்ரேட் வந்து போட்டு தான் ஆகணும். ஸோ நான் வந்து ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பாதாம் லீஃப் இது வந்து இது வாட்டர் வந்து நல்லாவே கண்டிஷனா வச்சுக்கும். ஃபைட்டருக்கும் இந்த பாதாம் லீஃப் வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மீடியாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து வாட்டருடைய பிஹெச் லெவல்லலாம் வச்சுக்கும். ஸோ இது வந்து நம்ம அவுட் சைடு வைக்கிறதுனால நம்ம அதிகமா இது வந்து வரி பண்ணிக்க வேண்டியதில்ல. தண்ணி கண்டிஷன பொறுத்து. இதெல்லாம் நீங்க செட் பண்ணும்போதே உள்ள வச்சுட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க ரொம்பவே கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். ஆட் பண்ணி உடனே நீங்க ஃப்ரைஸ வந்து உள்ள விடக்கூடாது. கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 4, 5 ஹவர்ஸ் செட்டில் ஆகணும். ஸோ செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட் வந்து மேலே போட்டாச்சு. ஸோ இந்த பிளான்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் வந்து அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ நான் ஃப்ரைஸ் எல்லாம் எடுத்து உள்ள விட்டுட்டேன். இங்க பாருங்க. நல்லா ஹாப்பியா ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபுட் நம்ம இதுக்கு வந்து ஆஸ் யூசுவல் நீங்க பவுடர் ஃபுட்டே போட்டுக்கலாம். இந்த டேங்க் செட்டப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பாட்லிங் பண்ற கண்டிஷன் வரைக்கும் தாராளமா இந்த டேங்க் செட்டப்லயே நீங்க வளர்த்தலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே கைஸ் இந்த டேங்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. See you next video. Bye bye.